தான். ஓ, நீங்க தான் இளநீ கடை போட்டிருக்கதோ? என்ன விதவிதமா வியாபாரம் பண்றீங்க? என்ன சரோஜா, இட்லி கடையெல்லாம் விட்டுட்டு இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டியோ? செல்லம்மா, இது நான் வியாபாரம் பண்ணல, இது தோட்டத்து இளநீ. அதைத்தான் நம்ம ஊருக்குள்ள வச்சு வித்துடலான்னு கொண்டு வந்து வச்சிருக்கோம். இளநீ வாங்குறதுக்கு ஒரு ஆளையும் காணோம், நீங்க தான் மொத்த பேரும் அடைச்சிட்டு நிக்கிறீங்க. நான் கூட இளநீ கடையில இவ்வளவு கூட்டம் நிக்குதேன்னு நினைச்சிட்டு ஓடி வரேன். பார்த்தா எல்லாம் உங்க ஆட்கள் தான் நின்றுட்டு இருக்காவ. அது வந்து செல்லம்மா, தோட்டத்துல இருந்து இவ்வளவு இளநீ எல்லாரும் சேர்ந்து தான் சுமந்துக்கிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம கூட்டம் நிறைய வந்துட்டுனா நிறைய பேர் தேவல்ல. சரி சரி, நல்ல தண்ணி இருக்க மாதிரி ஒரு இளநீ வெட்டிதா. நல்ல தண்ணி இப்பெல்லாம் கேன் தண்ணி தான் சொல்லிட்டு தெரியாவ எல்லாரும். ஒரு கேனை தான் கொண்டு கொடுக்கணும் இவளுக்கு. இளநியை கேட்டா அதுக்கு யோசிச்சுட்டு நிக்கா, சீக்கிரம் வெட்டு. நல்ல தண்ணி இருக்க இளநியை பத்தி தேடி இருக்கேன் செல்லம்மா. ஏ டோப்பமேட்ட, எல்லா இளநீலையும் நல்ல தண்ணி தான் இருக்கு. தெரியுது தெரியுது. இந்த செல்லம்மா. சித்தி, என்கிட்ட தாங்க சித்தி, நான் வாங்கி கொடுத்தேன். ஆன்ட்டி, இந்தாங்க ஆன்ட்டி. தாப்பா. சிம்ரன்க்கு இன்னொரு வாங்கி கொடுங்க ஆன்ட்டி. ஆமா, இன்னொரு இளநீ வெட்டுங்க. சித்தி, சிம்ரன்க்கு ஒரு இளநீ வெட்டுங்க சித்தி. சரி, பூ வெட்டி தாரி. சித்தி, இது நல்ல இளநியா சித்தி? ஆமா, பூ நல்ல இளநீ தான். வழுக்க இருக்குமா சித்தி? வழுக்க, மொட்டை, முடி வச்சது எல்லாமே இருக்கும் பூ. சித்தி, காமெடி பண்ணாதீங்க சித்தி. எல்லா இளநீ ஒரே மாதிரி தானே இருக்கும். அவளுக்கு மட்டும் என்னமோ வழுக்கையா இருக்குமா மொட்டை அடிச்சிருக்குமான்னு கேட்க பிச்சு புடியும் பிச்சு குள்ள. சாரி சித்தி, சிம்ரன் குடிக்க போறாளா, அதனால தான் கேட்டேன். அவள வாயில தானே குடிக்க போறா. ஏன் அவன மூக்குவலி உறிஞ்சிருவாளோ? கொடுத்துட்டு ரூபாய் வாங்கு. சரி சித்தி, கோஆபரேட் பண்ணுங்க. கோஆபரேட் பண்ணி அவளை கோஆபரேட், அவ பேர் எட்டு இவனுக்கு. சிம்ரன், இந்த இளநீ. இந்த சிம்ரன் இளநீ. அஸ்வின், ஸ்ட்ரா இல்லையா? அச்சச்சோ, ஸ்ட்ரா வாங்கி வைக்கலையே. நீ வருவான்னு எனக்கு தெரியாது சிம்ரன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ ஓடி சொல்லு, நான் ஓடி போய் வாங்கிட்டு வரேன். இளநியை கையில வச்சுட்டு எங்க சித்தி மடியில 10 நிமிஷம் உட்காரு. அவட பேர் எடுப்பா, என் மடியில உட்கார சொல்லியாமலே விட்ட என் சித்தி தலைமையில ஏறி உட்காருன்னு சொல்லுவாமலுக்க. அசிவனுங்க வா. என்ன சித்தி? அவளுக்கு நீ இப்ப ஓடி போய் வாங்கிட்டு வந்துருவியோ? அதுவும் அவளை என் மடியில உட்கார வச்சுட்டு என்னை பத்தி என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா? நான் என்ன சும்மா தாங்கியா? அங்க பேர் அந்த நெட்டச்சி சும்மா தான் நின்று இருக்கா, பால் போஸ்ட் மாதிரி. அவ தலையில அவளையும் அவ ஆத்தால ஏத்தி உட்கார வை. சித்தி, நமக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் சித்தி. அதுக்கு கஸ்டமருக்கு என் தலைமையில உட்கார வைக்கதான் உனக்கு சாட்டிபிஷனோ? சாட்டிபிஷன் நம்மள சாட்டிபிஷனை பிச்சிருவேன். அஸ்வின், என்ன சிம்ரன்? இளநீ ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியே சிம்ரன், என் கையால தந்ததுல. அது மட்டும் இல்லாம தினமும் நான் தான் தென்னை மரத்துக்கு தண்ணி பாப்பேன். அதனால தான் இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கு. நாங்களாம் தண்ணி பாய்ச்சா அப்படின்னா உப்பு கச்சிருக்குமா? என்னால பேச்சு பேசிட்டு இருக்கா பையனை பேச்சு? நீ இல்ல, நான் தண்ணி பாய்ச்சிருந்தாலும் யார் பாய்ச்சிருந்தாலும் இளநீ இப்படித்தான் இருக்கும். ரொம்ப ஓவரதா போயிருக்க, கொஞ்சம் அடக்கிக்க. சரி சித்தி. அஸ்வின், இந்தா பாருவா. என்ன ஆண்டி, இளநீ குடிச்சதோட கிளம்பிட்டீங்க? என்ன 2-3 இளநீ வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம்ல? ஒரு இளநீ வெறும் 20 ரூபா தான். வேண்டாப்பா, இதான் இங்க குடிச்சிட்டோம்ல. வீட்டுக்குலாம் எங்களால தூக்கிட்டு போக முடியாதுப்பா. இந்தா ரூபா. தூக்கிட்டு போறது கஷ்டமா இருந்தா நானே எடுத்து வந்து வீடு வரைக்கும் தரேன். எங்க கிட்ட டோர் டெலிவரி உண்டு ஆண்டி. டோ பக்கத்துல எல்லாம் நிக்கவல, எல்லாரும் வீடு வீடு கொண்டு போய் தருவாங்க. உங்களுக்கு எத்தனை இளநீ வேணும்னு மட்டும் கேளுங்க. சரிப்பா, இப்ப வேண்டாம், நான் வேணும்னா பிறகு சொல்றேன். சிம்ரன் வா போவோம். பாய் அஸ்வின். பாய் சிம்ரன். போறாளே போறாளே போறாளே, என் கண்ணை விட்டு கொஞ்சம் தூரம் போறா. நில்லு, என்ன ஒரு ஏட்டு நீ எடுத்து வை, மண்டையில ஓட்ட படியனா இல்லையா பாருல. சித்தி, உங்க மகன் பாவம் இல்லையா, அப்படியே சித்தி மண்டையில கொத்துறது? நீ பண்ற வேலைக்கு கொத்த மாட்டேனே நீ பாரு. அது என்னால போறாளே போறாளே பையன் எடுக்குது பாட்டு. வியாபாரத்தை பண்ணமா வீட்டுக்கு போனமா இல்ல, டோர் டெலிவரி உண்டு ஏன்டே சொல்லல, நீ அவட்ட சொல்லியா? அந்த டவுசர் காரியை பார்த்தாலே எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் தெரியா நீ? இதெல்லாம் சரியில்லை, உனக்கு நான் பொண்ணு பார்த்து வச்சுட்டேன்னு சொல்லிவிட்டேன். சித்தி, கஸ்டமர் நம்மள நம்பி வாங்குறாளா சித்தி? இவ்ளோ இளநீ இருக்கு, டோர் டெலிவரி உண்டுன்னு சொன்னா வாங்கிட்டு போவாங்களா? இங்க பாரு சிவனே, இவ வீடு இங்க பக்கத்துல இருக்கு, தந்துருவா. பக்கத்து ஊர்ல எங்கேயாவது இந்த ஆட்கள் வந்து எங்க வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னா யாரில் கொண்டு போவா? தலையில அடிபடி சமக்க முடியுமா? அம்மா, ஒரே கால் வலியா இருக்கு, சும்மா தானே நிக்க வேண்டி இருக்கு. நம்ம வீட்டுக்கு போவோமா? மகளே, கொஞ்ச கஷாயம் இளநீ விக்கின்ற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு போக முடியாது. அதனால நம்ம மரத்தின் மேல் கொஞ்ச நேரம் ஏறி உட்காரலாம் பா. சரி. ஏ மண்டகசாயம், எனக்கும் கால் வலிக்குது, வாங்க மேலே போய் ஏறி உட்காந்துக்கிடுவோம். வியாபாரமா பண்ணக்கு பாரு, நீ பண்ற ஒண்ணும் சரியில்லை. சரி சித்தி. இங்கிருந்து ஒரு பக்கியும் காணோம், எங்க போய் தொலைஞ்சாள்வே? ஒரு பொறுப்பு இல்லையே, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா? வாரட்ட வச்சுக்கிட்டே. அஸ்வினி, பாத்தியா இதுல நின்னது 3 காணோம். ஆமா சித்தி, என்ன பண்ணாவ? எந்தோன்னு ஒளிஞ்சு பயணம் பண்ணவன் தெரியலையே.
ஏய் டோப்பமண்டே. ஓய் எங்க இருக்க புள்ளே? ஓய் இங்க மேல இருக்கே பாரு. ஓய் சே, மொத்த குரங்க மரத்து மேல தான் இருக்கு போல்க. நானே இருந்தாலே பயணம் போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய் கொண்டக்காரி, நீ எதுக்கு மேல போய் உட்கார்ந்திருக்கா? அங்க நாங்க சும்மா தானே நின்னுட்டு இருக்கோம். நீங்க மட்டும் தான் பெரிய இவ்விய மாதிரி வியாபாரம் பண்றீங்க, எங்களை பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அதான் எனக்கு கால் வலிச்சுதான் மேல வந்து உட்கார்ந்துருக்கோம். ஓஹோ, உங்களுக்கு மட்டும் தான் கால் இருக்கோ? அந்த பையன கால்ல வலி வந்துட்டு போல்க. வலி வந்த உடனே மரத்து மேல ஏறணும்னு எந்த அறிவாளி சொன்னது உனக்கு? எங்க அம்மா தான் சொன்னா. எங்க அவள உன் ஆத்தா எங்க இருக்கா? ஓஹோ, அங்க வவால் மாதிரி தொங்கிட்டு கிடக்காளோ? ஐடியாவை கொடுக்க ஐடியா. டோபாமண்டி கால் வலித்ததா, அதனால தான் மரத்தின் மேல் ஏறி இருக்கிறோம். ஆமா, கால் வலி வந்தா மரத்து மேல ஏறணும், கண்ணு வலிச்சா மலை மேல ஏறணும், காது வலிச்சா மலை மேல இருந்து குதிச்சிடணும்னு சொல்லி கொடு. பேதி இருப்ப வியாபாரம் பண்ண எத்தனை வந்தா? டோபாமண்டி நீங்கள் தான் அழகாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதை நாங்கள் மேலே இருந்தே பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, ரசிக்க எங்க சினிமா படம் ஓடுது. பிச்சு புடியும் பிச்சு. அந்த நெட்ட குரங்கு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சித்தி அத்தை வவால் மாதிரி தலையில தொங்கிட்டு இருக்கா சித்தி. வேளங்கிற தொங்கிய சேர்ந்தா மேல உளுந்தான்னு வச்சுக்க. எண்ணெய் தூக்கி வாய்க்கிலே அமுக்குவேன். மூணு மேல தொங்கிய பார்த்தா குத்தாலத்து குரங்கு மாதிரி இருக்கு. உங்களை பார்த்தா அரிய வகை பிராணின்னு பிடிச்சு அடிச்சு கொண்டு போயிட போறா, பாத்துக்கிடுங்க. டோப்பமண்டை நாங்க இப்படி தொங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, 4 கஸ்டமர் வருவோம் கடைக்கு. எப்படி குரங்கு வித்த காட்டுதுன்னு பாக்க? இல்ல டோப்பமண்டை, எதுக்கு இப்படி தொங்கிட்டு இருக்காவன்னு கேட்க 4 கஸ்டமர் வருவாவல்ல, அப்படியே இளநீ குடிச்சிட்டு போவாவ. ஓஹோ, வித்த காட்டி வியாபாரம் பண்றிய? மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, டோப்பமண்டை ஒரு நாடகம் விரைவில் அரங்கேறிடும். சே, குத்தாலத்து குரங்க என்ன இருக்கையில உன்னால பாட்டு பாட முடியாது. மரியாதையா கீழே இறங்கிருங்க, இல்ல குரங்கு பிடிக்க வேண்டி வந்துச்சுன்னா உங்களை எல்லாம் பிடிச்சு கொடுத்துருவேன். நல்ல குத்தாலத்துல இருக்க வேண்டியதெல்லாம் என் கூட வந்து என்ன உயிரை வாங்கிட்டு கிடக்கு. இங்கே நின்று கத்தி கத்தி கூடுவாங்க வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தா எல்லாம் போய் மரத்துல தொங்கிட்டு ஆடிட்டு கிடக்கு. நீங்களும் கூவாட்டி என்ன, நான் எள்ளி எப்படி வித்து காட்டின்னு பாரு. எள்ளி எள்ளி எள்ளிமா எள்ளி, இளநீலே பலது இருக்கு, அது இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. இது மட்டும்தான் புது சரக்கு, இங்கு மத்தது எல்லாம் கடை சரக்கு. வெயில் நேரும் விலையேறும், விலையேற ருசி ஏறும், சீவி குடிச்சா உள்ள மயக்கம் மெல்ல குறையும். இளநீ இளநீ இளநீ. நான் 7 வயசுல இளநீ வித்தவ. 17 வயசுல படிக்க போனவ. ஆமா, 17 வயசுல பால்வாடிக்கு போயிருப்பா. என் பாட்டுக்கு எதிர்பாட்டம் பின்பாட்டம் பாடுறீங்களோ? எள்ளி தூக்கிட்டு அடிக்க போறேன் பாரு ரெண்டு பேரையும். கீழ நின்னாதான் அப்படி எல்லாம் பேசுறிய. நாங்க மேல வந்து உங்க தொல்லை வேண்டாம் தானே உட்கார்ந்துருக்கோம். இப்ப எதுக்கு இப்படி பேசுறிய? ஏ டங்கு, என்ன கொண்ட வச்சிருந்தா சத்தம் வேகமா இருக்கும். இங்க இருந்து மருந்து அடிச்சு விட்டுருவேன். வேற மரத்துல இருந்து இறைச்செல்லாம் இங்க வராது, பாத்துக்க. ஆமா, இவ்விய பேசுனா மட்டும் தான் நல்லா பேசுவாவ. நம்ம மட்டும் யாரையதான் செய்வோம். எங்களை பார்த்தா உங்களுக்கு கொசு மாதிரி தெரியும். நானும் அழகான மனுஷிதான். இங்க பாரு டங்கு, இந்த அழகுங்க ரூட்ல நீ அடிக்கடி கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ ஏதோ மனுஷின்னு வேணா சொல்லிக்க, இந்த அழகுன்னு சொன்னான்னு வச்சுக்க, எள்ளி தூக்கி அடிச்சிருவேன் இங்க இருந்து. முழிய பாரு, கண்ணு ரெண்டையும் நோண்டி விடுவேன் நோண்டி. டோபாமண்டி, என் மகள் கண்ணுக்கு என்ன குறைச்சல்? உன் மகள் கண்ணே குறைச்சல் தான். டோபாமண்டி, என் மகளுக்கு அழகான கண் இருக்கிறது. ஆமா, கண்ணு இருக்கு, கண்ணுக்கு மேல 2 புண்ணு இருக்கு. கொண்டு வச்சுனா மேலட்டுமா? மாத்துல இருக்க கிளைய பிடிச்சி தொங்கி தொங்கி விளையாடுவோம். வா மஞ்ச கசாயம், உச்சாணி கொம்புக்கு போவோம். ஆமா, நீங்க 3 பேர் தான் கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்குறிய. அவன் ஒருத்தனாவது என் கூட இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவனே உச்சாணி கொம்புக்கு கூப்பிட்டு, உச்சாணி கொம்புக்கு போனா கேளா இருக்காது, உன் கொண்டே தான் பிடிச்சிட்டு தொங்கணும். சரி, நம்ம சந்தோஷமா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. வா மஞ்ச கசாயம், ஒரு தடவையாவது மேல போய் தொங்கி விளையாடுவோம். இங்க பாரு அஸ்வினி, இந்த கொண்டக்காரி கூப்பிட்டானி போனேன்னு வச்சுக்க, இதோட சித்திய மறந்துட்டு போயிரு. அதுவும் மூணு பைத்தியம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன்னையும் பைத்தியக்காரனாக்கலான்னு கூப்பிடியா போவாத. இங்கே என் பக்கத்திலே நில்லு, அப்பதான் ஆள் வந்தா எண்ணி வெட்டி கொடுக்க முடியும். சாச்சிட்டு எண்ணி விட்ட பிறவே நான் தொங்கி தொங்கி விளையாடியே. திருந்திக்கிற மாட்டாள நீ, திருந்திக்கிறவே மாட்ட.
இளநி நல்லா இருக்க. எவ்வளவு ஒரு இளநி? 20 ரூபா தான். நீயா நீயா நீயா? நீங்களா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்த இரு ஆடுகள் வேறு வேறு பாதைக்கு சென்று விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எனக்குல பேச்சு. இது ஒரு டயலாக்னு பேசிக்கிட்டு தெரியா நீ? இவன் மந்தையில போய் நான் எனக்குல இருந்தேன். உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. சரி, நீங்கள் தான் இளநி கடை போட்டிருக்கீங்களோ? என்ன பேச்சு பேசுறிய பையனை பேச்சு? சீ, நீங்க தான் இளநி கடை போட்டிருக்கீங்களான்னு என்ன அர்த்தம்? பேசுற பேச்சியா கொஞ்சம் பார்த்து பேசுங்க மரியாதையா. நான் இந்த இளநி ஷாப்புக்கு ஓனர். இளநி வேணா வாங்கிட்டு போங்க, இளநி வேண்டானா வாயை மூடிக்கிட்டு போங்க. ஆண்டி, சமந்தா நல்லா இருக்கல ஆண்டி? ஏல, இப்ப சமந்தா விசாரிக்க முடியாது. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பிள்ளை பிறந்திருக்குதான். வாயை மூடிட்டு நில்லு. உங்களோட பேச்சியலே சரியில்லையே. இந்த மாதிரி புத்தி இருந்தா இளநி தான் வித்துட்டு கிடக்கணும் ரோட்ல நின்னு. ஓஹோ, உங்களை மாதிரி புத்தி இருந்தா ஏரோப்ளேன் வைப்பீங்களோ? நாங்களாவது இளநி வித்துக்கிட்டு இருக்கோம், நீங்க வாங்கி குடிக்க தான் வந்திருக்கிய. நீங்க வாய் பேசக்கூடாது. சரி, நீ தான் அந்த பக்கத்துல இளநி விற்கான்னு தெரிஞ்சிருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டேன். வாங்கிட்ட இளநி வாங்கி குடிக்கிறத விட நான் தண்ணி குடிக்காம ஒரு மாசத்துக்கு கூட இருந்துருவேன். நீங்க எல்லாம் இப்படிதான் தெரு தெருவா வியாபாரம் பண்ணுவீன்னு எனக்கு எப்பவோ தெரியும். அந்த அஜய் பையிலே அவன் அம்மாக்காரி எங்க? அவி வேற தெருவுல இருக்காவளோ? இங்க பாருங்க, இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுற வேலையை விட்டுருங்க. அவிய முன்னால மாதிரி இல்ல. அவிய இப்ப பெரிய சொத்துக்கு சொந்தக்காரி. உங்களை மாதிரி ஒரு வீடு இல்லைங்கக்காக அல்பத்தனமா வேண்டான்ட்டு போற ஆள் கிடையாது. ஆமா ஆமா, தெரியும் தெரியும். எல்லாரையும் பத்தி எங்களுக்கு தெரியும். அந்த குடிசை வீட்டுல தானே கிடக்குறிய. மழை வெள்ளத்துல எல்லாம் நஷ்டமாயி அடிச்சிட்டு போயிட்டுங்கிறதெல்லாம் தெரியும் எனக்கு. அந்த பயலுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்துருந்தா என் பிள்ளை இப்படிதான் இளநி விற்க ரோட்ல வந்து நின்றுக்கணும். அவன் அம்மாக்காரிக்கிட்ட சொல்லு, நான் சொன்னேன். நீ வாய மூடுங்க. எந்த மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நாங்க நினைச்சுதான் நிக்கோம். எங்க பயிர் வேலை வேணா அடிச்சிட்டு போயிருக்கலாம், எங்களை அடிச்சிட்டு போவே இல்ல. இப்ப வரைக்கும் ஒன்னா ஒத்துமையா தான் இருக்கோம். ஆமா ஆமா, இருந்து என்ன பிரயோஜனம்? ரோட்ல தானே இளநி விற்க. ஓமவனுக்கே வந்து என் பிள்ளைய கேட்டா நீ. உன் வீட்டுக்கு கட்டி கொடுத்துருந்தாலும் இதை விட கேவலமா தான் இருந்திருக்கும். என்ன ஒரு கௌரவமா வாழக்கு தெரியுதா உங்களுக்கு? சரி, வாய் மூடுங்க. என்ன கௌரவம் குறைஞ்சிட்டுன்னு கேட்டேன். நாங்கெல்லாம் உழைப்பாளியல். காலையில 6 மணிக்கு முடிச்சா நைட்டு தான் தூங்குவான். அது வரைக்கும் நெத்தி வேர்வை நிலத்துல உள்ள விவசாயம் பண்ணியா. உங்களை மாதிரி ஒன்னு தின்னுட்டு ரூம்ல தூங்கிட்டு உருளையில. அதுவும் உங்க புருஷன் சம்பாத்தியத்துல. எங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, தெரிஞ்சுக்கிடுங்க. நாங்க ஒண்ணு திருடிட்டு வந்து வியாபாரம் பண்ணல. எங்க மரத்துல விளைஞ்சதான் வந்து வித்துக்கிட்டு இருக்கோம். நீங்களாம் ஒண்ணு எங்கிட்ட இளநி வாங்கட்ட போயிருங்க. ஏன் இந்த இளநி கூட கண்ணால நீங்க பார்க்க கூடாது. சரி, நீ நிக்கான்னு தெரிஞ்ச அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். ஒன்ன இல்லைன்னாலும் வாய் ஜாஸ்தியா தான் இருக்கு. எல்லாம் இருக்கவியலுக்கு மட்டும் என்ன ரொம்ப குறைச்சலவா இருக்கு? இல்ல நிறைய இருக்கவிய தான் இந்த உலகத்துல பேசணுமா? வாங்க வாங்க, உங்களை ஒண்ணா வெத்தலை பாக்க வச்சு நாங்க அழைக்கல. சரி, இவகிட்ட வந்து இளநி வாங்க வந்தே பாரு. சரி, இவ யாருன்னா இப்படி இருக்காவனே தெரியல. வார ஒரு கஸ்டமர் இப்படி சண்டை போட்டு வரட்டனே எப்படி இளநி எல்லாம் விக்கும்? உங்களுக்கு முன்பகை இருந்தா வெளியே வச்சுக்கிடுங்க. இப்படி வியாபாரத்துல எல்லாம் காட்டாதங்க. உங்களால நாங்களும் இங்கே உட்கார்ந்து கிடக்க வேண்டியிருக்கு, வீட்டுக்கு போக முடியாம. ராத்திரி முழுக்க இப்படி மரத்துல ஏதோ தொங்கணும் போல இருக்குன்னு நினைக்கேன். பாசி வேற எடுத்து எப்பதான் சாப்பிட போயோ தெரிய மாட்டேங்கி. கொண்டு வந்து எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏ டெங்கு கோசு, நீ ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிட்ட. என்னால அந்த கடியை தாங்க முடியல. அந்த பொம்பளை பேசின பேச்சுக்கு நான் கம்மியா தான் பேசியிருக்கேன். இளநியே விற்கலனாலும் பரவாயில்ல, நீ வாயை மூடிக்கிட்டு இரு.